என்ன கத்தி படம் பாத்தீங்களா? என்னங்க இன்னைக்கு என்ன தமிழ்நாட்டுல எவ்வளவு சீரியஸான ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து கத்தி படம் பார்த்தான்னு கேக்குறீங்க. இப்பதான் நீங்க கத்தி படத்தை ஒரு ரீவாட்ச் போடணும். எதுக்குங்க? அந்த படத்தை அப்ப பாக்குறதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. இப்ப எதுங்க பாக்க அது சொல்றீங்க? நல்ல படம், இவ்வளவு மோசமான படம் இல்ல. நான் ஏன் சொல்றேன்னா, ம். கத்தி படத்துல என்ன நடக்கும்? கரண்ட் கட் ஆகும், அண்ணன் ஆமா. காயின் ஃபைட் பண்ணுவாரு, இப்போ ஆமா. விவசாயிகளுக்கு பிரச்சனை வரும், அதுல பேசுவாரு. பிரஸ் மீட்லாம் வச்சு தெறிக்க விடுவாரு. ஆமா. அதே மாதிரிதான் இப்போ கரண்ட் கட்டு, அண்ணன் வந்து எங்கேயோ காயின் ஃபைட் போடுறாரு. ஏன்னா தமிழக பெண்களோட பாதுகாப்புக்காக. ஆமாங்க. இப்ப மேகதாது விவகாரத்துல விவசாயிகள் எப்படி அல்லல் பட போறாங்க, விவசாயிகளை காப்பாத்த அண்ணன் எப்படி பிரஸ்ஸ கூட்டி வச்சு தில்லா கெத்தா இன்டர்வியூ கொடுக்க போறாருன்னு கத்தி படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த படத்தை நான் பாத்தனான்னு கேட்காதீங்க. மறுபடியும் உட்கார வச்சுட்டு சிஎம் விஜய் அவர்களை உட்கார வச்சு பாக்க வைக்கணும். அண்ணன் நீங்க இப்படி எல்லாம் இருந்திருக்கீங்க, கொஞ்சமாவது செயல காட்டுங்க அதே மாதிரி அவரை உட்கார வச்சு பாக்க வைக்கணும். அவருக்கு தலைமைச் செயலகத்துல கோட்டை கலட்டவும் கோட்டை மாட்டவும் கூலிங் கிளாஸ் மாட்டவுமே டைம் இல்ல. அவரை போய் இந்த படத்தை நான் எப்படி பார்க்க ஆனா இப்ப சொல்றது? பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து எவ்வளவு சீரியஸா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கர்நாடகத்தோட துணை முதல்வர் பேசுறாரு. தமிழகத்துக்கு எந்த உரிமையும் கிடையாது இதை பத்தி பேசுறதுக்கு. நாங்க அணை கட்டி ஆகும்னு சொல்றாரு. இதுக்கு எதுவுமே பேசாமல இருக்கிறாங்களே தவேக்க பொறுத்தவரைக்கும். முதல்ல இதுக்கு முன்னால சிவகுமார் அவர்கள் பேசினது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, காவிரியில மேகதாது அணை கட்டுறதை தடுத்துட்டு இருந்த திமுக அரசு இப்ப இல்ல, ஒளிஞ்சிருச்சு. இப்ப வந்து எங்க தயவுலதான் தமிழ்நாட்டுல ஆட்சியே நடக்குது. எங்க தயவுலன்னா என்ன சொல்ல வராங்க? கர்நாடகா காங்கிரஸ் ஆள்ற மாநிலம். சோ காங்கிரஸோட தயவுலதான் தமிழ்நாட்டுல ஆட்சி நடக்குது. இந்த 5 சீட்டுக்கு சொல்றாங்களா? நாங்க 5 சீட்டுனால நீங்க ஆட்சியை உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், எதிர்கட்சியில இருக்கிற கூட்டணி கட்சியெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து ஆட்சி அமைச்சதுக்கு எங்க கூட்டணி கட்சியை நீங்க இது பண்ணிட்டீங்கன்னு சொன்னதுக்கு கோவம் வந்துச்சு. பயங்கர கோவம் வந்துச்சு. ஏங்க அவங்க கொள்கைக்காக தான் வந்திருக்காங்க. நாங்க வந்து 108ங்க இருக்கிறதே நாங்க தாங்க மெஜாரிட்டி. எப்படி சொல்லிங்கன்னு கேள்வி என்னெல்லாமோ பேசி முரட்டு முட்டா கொடுத்துட்டு இருந்தானுங்க. இன்னொரு மாநிலத்துல உள்ளவர் சொல்றாரு எங்க தயவுலதான் ஆட்சி நடக்குதுன்னு. இப்ப பொத்திக்கிட்டு தான் இருக்காங்க, எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. கேட்க வேண்டியதானே, நாங்க 108 ஜெயிச்சிருக்கோம், உங்க தயவுலதான் எங்க ஆட்சி நடக்குதான்னு. அப்படி கேள்வி கேட்கணும்னா அவங்க திமுகவா இருக்கணும். இந்த ட்வீட் கூடவே கடைசியில ஒரு வரி, விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். முதலமைச்சரானதுக்கு வாழ்த்துக்களா இருக்கும். முதலமைச்சராய் ஒரு வாரம் கழிச்சு தான் இவங்க வாழ்த்துலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா மேகதாது அணை கட்டுறதுக்கு நீங்க எங்களுக்கு எப்படி ஒப்புதல் கொடுக்க போறீங்க, வாழ்த்துக்கள் விஜய் அப்படின்னு இவர் இப்பவே கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறாரு. அப்ப பாத்தீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒன்னு இருக்கு. பல மேடைகளை பேசிட்டாரு. உண்மையான காங்கிரஸ் எங்க கூட தான் இருக்கு, நாங்களே அப்படி கிடையாது, உண்மையா நாங்களே காங்கிரஸ் கூட தான் இருக்கோன்ற மாதிரி பேசுறாரா என்னன்னு தெரியும். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அப்ப மேகதாது அணை கட்ட விட்டா தமிழ்நாட்டுல இருக்க விவசாயிகளை பத்தின அக்கறை உங்களுக்கு இல்லையா? ஏன் இதுல விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க? சமீபத்துல ஒரு விவசாய வந்து எப்படி அவங்க பாத்துக்கிட்டா நம்மளுக்கு தெரியும்ல. சோ அந்த குண்டு எடுத்து நெஞ்சிலேயே சுட்டு அந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணாங்கல்ல. நாங்க வேணா ஒரு 4 பேர் தற்கொலை பண்ணி கேட்டு போனோம். விவசாயிகள் கேட்டப்போ அண்ணன் கண்ணீர்லாம் வடிச்சாரு. வெயிட்டிங் நான் அந்த சீனை நீங்க ரீக்ரியேட் பண்றதுக்கு. இப்ப நம்ம மேகதாது பிரச்சனை வந்து எதனால தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு நம்ம பாத்துக்கிட்டே ஆகணும். காவிரி நீர் வந்து இப்படி இருக்குன்னா அதோட மேல்மடை மாநிலம் தான் கர்நாடகா, கீழ்மடை மாநிலம் தான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல இருக்கிற 14 மாவட்டங்களுக்கு, அதாவது சென்னை உட்பட 14 மாவட்டங்களுக்கு காவிரி நீர் தான் மிகப்பெரிய வாட்டர் சோர்ஸா இருக்கு. இப்ப காவிரி நீர் வர்றத மேகதாதுல அணை கட்டி இவங்க தடுத்துட்டாங்கன்னா தமிழ்நாடு மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சத்தை சந்திக்கும். அண்ணா கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல பேசும்போது நினைக்கிறேன், காவிரி முல்லை பெரியாறு பிரச்சனையை பத்தி எனக்கு தெரியாதா? எங்களுக்கு தெரியாமலாம் இல்லங்க. அந்த டேம்க்குள்ள போயிட்டு எவ்வளவு ROV ரிமோட் ஆபரேட்டிவ் வெஹிக்கிள் இது வரைக்கும் எனக்கு தெரியும்னு கூகுள்ல பாத்துட்டு வந்து பேசினாரு. இப்ப இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவங்க அங்க அணை கட்டிட்டாங்கன்னா நமக்கு வர்ற தண்ணி வராது. இது இவ்வளவு பிரச்சனை இருக்கு. விவசாயிகள் ரொம்பவே பாதிக்கப்படுவார். நம்ம அண்ணனுக்கு விவசாயிகள் மேல ரொம்ப அக்கறை. தஞ்சாவூர்ல மூச்சை முட்டை பேசினாரு. அதனால இப்ப என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல. பேசினா போதும்லங்க, அதை நம்பிதானே மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆமா, இப்பவும் முட்டு கொடுக்க ஒரு கூட்டம் இருக்குல்ல, அப்ப அவர் பேசதான் செய்வாரு. இப்ப நான் சொல்லி முடிச்சிடுறேன் என்ன விஷயம்னு. இப்படி இருக்கிற பட்சத்துல 2018 உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்னன்னா, நீங்க மேகதாதுல அணை கட்டினீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய உபரி நீரை கூட நீங்க கொடுக்க மாட்டீங்க, மாறா அதை நீங்க தேக்கி வச்சுக்குவீங்க. அதனால மேகதாதுல நீங்க அணை கட்டக்கூடாது இப்படின்னு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு 2018 கொடுத்திருக்காங்க. இது ஒரு ஹிஸ்டாரிக்கலான தீர்ப்பும் கூட. ஆனா அதுக்கப்புறமும் அதை எதிர்த்து இவங்க வழக்குகள் போடுறது, தமிழ்நாட்டுல இருந்து திமுக அரசு வந்து அதுக்கு இது பண்ணி கொடுக்கறது மாதிரி இருந்துச்சு. இப்ப இவங்க ஆட்சிக்கு வந்த புதுசுல கொடுத்த மனு, தமிழ்நாட்டுல இருந்து காவிரியில மேகதாதுல அணை கட்டக்கூடாதுன்னு கொடுத்த மனுவை கூட உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிருச்சு. இல்ல இந்த மாதிரி நீங்க சொல்றீங்களா, 2018 இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, இதை மீறி நான் கட்டியே ஆவன்னு சொல்றாங்க. அப்ப இதை நீதிமன்ற அவமதிப்பு இல்லையா? அவங்க சொல்றதை தாண்டி செயல்படுறாங்களே. இவங்க தானே சொல்லுவாங்க இப்படி நீங்க நீதிபதியை அவமதிச்சிட்டீங்க, நீதிமன்றத்தை அவமதிச்சிட்டீங்கன்னு பேசுவாங்கல்ல. இதுல இருந்து என்ன தெரியுது? காங்கிரஸ் இஸ் ஈக்குவல் டு பிஜேபி. அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா எந்த மாதிரியான ஸ்டாண்ட வேணா எடுப்பாங்க.
இப்ப நம்ம பேசியே ஆகணும். இந்த பிரச்சனைகளுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி மேகதாதுல அணை கட்டக்கூடாதுன்னு அண்ணாமலையே போராடி இருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். பிஜேபி அதாவது எங்களை எதிர்த்து நாங்களே படிக்கிறோம் அந்த மாதிரிதான். ஆனா அந்த டைம்ல வந்து பிஜேபி ரூலிங் பார்ட்டியா இருந்தாங்க. பிஜேபி தான் ரூலிங் பார்ட்டி. என்ன பிரச்சனைனா சீமான் அவர்கள் இந்த இடத்துல அவங்க பேசின கருத்தை நம்ம கவனிக்க வேண்டிய கருத்து. அண்ணன் நீங்க கண்டிப்பா பேசி ஆகணும். விஜய் அவர்களால பேச முடியாத விஷயம் கூட எங்க அண்ணன் தைரியமா பேசிடுவாரு. தமிழர்களுக்கு ஒண்ணுனா அப்படின்னு நிப்பாரு. என்ன சொல்லியிருந்தாரு அவர் என்ன சொன்னாருன்னா, பாஜக இதுல ரெட்டை வேடம் போடுது அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. கொஞ்ச நாள் முன்னாடி சங்கிய சக நண்பன் சொன்னது எங்க அண்ணன் தான். அதே 4 வருஷத்துக்கு முன்னாடி பாஜக ரெட்டை வேடம் போடுது. ஆனா இந்த பாயிண்ட் ரொம்ப வேலிடான பாயிண்ட். ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற பாஜக மேகதாதுல அணை கட்டக்கூடாதுன்னு மாட்டு வண்டியில வந்துலாம் அண்ணாமலை போராட்டம் பண்ணாரு. ஆனா கர்நாடகால இருக்கிற பாஜக என்ன பண்ணுது, அணை கட்டணுங்குது. ஒரு கட்சி 2 வேறு மாநிலம், மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. அப்ப நம்ம மோடிஜிக்கு ரொம்ப ஈஸி. தமிழ்நாட்டுக்கு வந்து அணை கட்டக்கூடாதே அப்படிம்பாரு, கர்நாடகாவுக்கு போனா ஆனா கட்டணும் அப்படிங்கிற பிரச்சாரத்துல இதுதான் இருக்கும் பாருங்க. நம்ம கர்நாடகத்தோட இந்த தண்ணீர் உரிமை வந்து நம்ம மீட்டெடுப்போன்ற மாதிரி பிரச்சாரமே அவங்க பண்ணுவாங்க. அப்ப நீங்க சொன்ன மாதிரி டபுள் கேம், இங்க ஒரு கேம் அங்க ஒண்ணு பேசுறோம். நம்ம அதை பத்தி பேசணும். அண்ணாமலை அவர்களை பத்தி இப்ப இபிஎஸ் அவர்கள் கடன் வலித்திருக்காரு. அவர் பேசுறாரு, இன்னும் நீங்க பொய்க்கால் குதிரை அரசா இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி. இதை எதிர்த்து கேள்வி கேளுங்க இங்க விவசாயிகள். ஏன்னா அவர் வந்து பச்சை தமிழ் இல்ல, விவசாயிகளுக்கே ஒரு மாபெரும் தலைவர், எளிய மனிதர். அதனால அவருக்கே கோவம் வந்துருச்சு. நான் என்னதான் பிஜேபியோட கூடல இருந்தாலுமே நான் அடிமையா அமிதாப் மாமாக்கு கோவம் வந்துருச்சு மாதிரி. இல்ல நான் என்ன சொல்றேன், அவரு எதிர்கட்சி தலைவர் கூட கிடையாது. பட் ஓகே, அது அரசியலுக்காகவே இருந்தாலும் ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுக்கறாரு, ஒரு வார்த்தை ஒண்ணு பேசுறாரு. நம்ம முதல்வர் ஏன் இன்னும் அமைதி காக்குறாரு? இந்த வாழ்த்துக்கள் சொல்லி இந்த விஷயத்துல கூட இவ்வளவு பிரச்சனை இருக்கு. நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிற இடத்துலயும் மறுபடியும் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. தமிழ்நாடே பாலைவனமா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்படி இருக்கிற இடத்துல வாழ்த்துக்களோட சேர்த்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லி இருக்கவருக்கு எந்த விதமான மறுப்பும் நம்ம தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் கிட்ட இருந்து வரவே இல்லைங்க. இன்னைக்கு அவங்க ஆலோசனை கூட்டம் நடத்திருக்காங்க. இதை பத்தி அந்த முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. சரி, விவசாயத்துறை அமைச்சர் வினோத் என்ன சொன்னாரு பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியில? புசியானந்தோட அதே அந்த டோன் எடுத்துட்டு பாத்துக்கலாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, தள்ளுங்க தள்ளுங்க அந்த மாதிரி. மேகதாது பிரச்சனை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாரு. எப்படின்னா அன்னை மேடையில அதெல்லாம் ஒர்த் இல்லைங்க அப்படின்ன மாதிரி இது ஒர்த் இல்லைங்க விவசாயிகளுக்கு எல்லாம். எதுவும் விவசாயத்துறை அமைச்சர் சொல்றாரு, மேகதாது பிரச்சனை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் 20 மாநிலங்களுக்கு தண்ணீர் வந்து அங்கதான் நமக்கு பெரிய ஒரு சோர்ஸாவே இருக்கு. எவ்வளவு பேர் பஞ்சத்துல போவாங்க, தமிழ்நாடே பாலைவனமா மாறக்கூடிய அபாயம் இருக்கு. இது கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? அப்ப எதை பத்தி கவலைப்படணும்? நீங்க நாளைக்கு என்ன சட்டையை போடுறீங்க, என்ன சாப்பிடுறது வரீங்க, அதுதான் எங்களோட கவலை. கூலிங் கிளாஸ் என்ன பிராண்ட் அப்படிங்கறத பத்தி நாங்க கவலைப்படணும். அண்ணனுக்கு குட்டியா தொப்பை போட்டுருச்சுன்னு இன்ஸ்டாகிராம்ல ட்விட்டர்ல இவங்க போடுற போஸ்டுக்கு நம்ம புலாங்கிதம் அடைஞ்சிட்டு இருக்கணும். வேற ஒண்ணு செய்யக்கூடாது. இதை பத்தி தான் நம்ம கவலைப்படணும். இப்ப தமிழர்களுக்கு என்ன பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, கொள்கை ரீதியா இது ஸ்டாண்ட் பண்ணணும். தமிழ்நாட்டுல மேகதாது பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன், இங்க இருக்கிறது ஒரு பொம்மை முதலமைச்சர் தான். அவர் வந்து நம்ம என்ன சொல்லாலும் கேட்பாருங்கிற தைரியத்துல தானே கரெக்டா ஆட்சிக்கு வந்த உடனே இந்த திட்டத்தை எல்லாம் இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வேர்ட் நீங்க நோட் பண்ணீங்களா? இப்ப திமுக அரசு எல்லாம் தடை வச்சிட்டு இருந்தாங்க, அந்த அரசு நீங்கிடுச்சு, இவரை வச்சு நாங்க ஈஸியா பண்ணிடுவோம்னு சொல்றாரு. இப்ப மறுபடியும் எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு அவருக்கே புரிஞ்சிருக்கு. டி.கே. சிவகுமார் மறுபடியும் சொல்றாரு, நாங்க வந்து மேகதாதுல அணை கட்டுறத தமிழ்நாட்டால தடுக்கவே முடியாது, நாங்க கட்டியே தீருவோம். எந்த தைரியத்துல இந்த வார்த்தை எல்லாம் வருது? நீங்க இதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட இன்னும் பேசலையே. ஏன்? இது ஒரு முக்கியமான பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனை அந்த மேகதாது அணை கட்டுறது. அண்ணனுக்கு ஆர்ஓவி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. எனக்கு சிரிப்பு தான் வருது. தண்ணி கொண்டு வர்றதுக்கும் ரிமோட் ஆபரேட்டிவ் வெஹிக்கிளுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. போன ஆட்சி காலத்துல இதே மாதிரி பிரச்சனை வரும்போது ஸ்டாலினோட அரசு என்ன பண்ணாங்கன்னா, அனைத்து கட்சி கூட்டம் பண்ணாங்க. நேரடியாக மோடி அவர்களுக்கு லெட்டர் எழுதிருந்தாங்க. அது எப்படின்னா, இதை டிஸ்கஸ் பண்ற வேலை இருக்க கூடாது, ஸ்ட்ரைட்டா நீங்க இதை கேன்சல் பண்ணுன்ற மாதிரி நேரடியான அட்டாக் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த அரசுல எங்க அண்ணனால நேரடி அட்டாக் எல்லாம் கொடுக்க முடியாது. எங்க அண்ணன் பரிசீலனை பண்ணி சாத்திய கூறுகள் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு விஷயத்துல சாத்திய கூறுகளை எதுக்கு ஆராய முடியும்? எப்படியாவது இதை நடைமுறைப்படுத்திடலாமாங்கிறது தானே சாத்திய கூறுகள் ஆராய்வாங்க. அப்புறம் அண்ணன் எதுக்கு இதுல சாத்திய கூறுகள் மறுப்பு பரிசீலனை சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் நான் இந்த பிஎம்சி திட்டத்துக்கு எப்படி அந்த ஏவிபி மாணவர்கள் எல்லாம் போகும்போது நாங்க மறுபரிசீலனை செய்யறோம்னு சொன்னாங்களே, சாத்திய கூறுகளை ஆராயிரும். What do you mean by that? அதுக்கு வந்து பதில் கொடுத்திருக்காரு ஒன்றிய கல்வி அமைச்சர். அவர் சொல்லியிருக்காரு, மத்திய அரசு கூட நீங்க வந்து இணக்கமாக இருந்து நீங்க இதை பண்ணுவீங்க, நாங்க நம்புறோம், விரைவில் இதை பத்தி நாங்க பேசுறோம்னு சொல்றாரு. இப்ப என்ன சொல்வாரு, பரிசீலனை செய்யறோங்க, பரிசீலனை செஞ்சுட்டோங்க, ஏத்துக்கோங்கன்ற மாதிரி முடிச்சிட்டு. ஆல்ரெடி இங்க என்ன போயிட்டு இருந்துச்சுன்னா, ராஜ்மோகன் என்ன சொல்லிட்டாரு, இருமொழி கொள்கை தான் எங்களோட கொள்கை அப்படின்னாரு. விஜய் என்னடானா சாத்திய கூறுகளை 6000. ஆனா இந்த ராஜ்மோகன் அவர்கள் பேசுறது நம்பவே முடியாது. என்ன அந்த தமிழ் தாய் வார்த்தை மாதிரி தெரியும். நான் போய் அடுத்த வாட்டிலாம் பாருங்க, மாதிரி நடக்கவே நடக்காது, தமிழ் தாய் வார்த்தை தான் முதல்ல. இந்த ரவுத்ரம் படமா, அதுல ஒரு ஜீவாவோட படத்துல ஒருத்தர், நாங்க 4 பேர் ஃபோர்ஸா போய் திட்டிட்டு வந்துருவோங்கிற மாதிரி நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். நீங்க வேணா மைக் எடுத்துட்டு அவங்ககிட்ட போய் கேளுங்க.
ஆமா நான் சொல்றத நீ நம்பல வேணா இவன்ட்ட கேட்டு நோட் பண்ணிக்கோங்க. பாரு. இப்ப இப்படி சொல்றாருல, நான் ரெக்வெஸ்ட் பண்ணனேன். இப்ப இருமொழி ம். கொள்கை தான் அப்படின்ற மாதிரி விரச்சு பேசுறாரு. நாளைக்கே போய் இதை அமல்படுத்த வேண்டிய நடவடிக்கை எடுத்தாங்கன்னா, நான் ரெக்வெஸ்ட் பண்ணேங்க. அவங்க கேட்கலங்க. அடுத்த வருஷம் நான் நீங்க ஓட்டு ரிக்வெஸ்ட் போடுங்க. பண்ணேன். அப்ப அவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இங்க பாருங்க இத்தனை கோடி கல்வி நிதி வராம இருக்கு. அது வேணும்னா நீங்க பிஎம்சி திட்டத்துல கையெழுத்து போடுங்க. குலக்கல்வி ஆதரிங்க, மும்மொழி ம். கொள்கை ஆதரிங்கன்னு கேட்டாங்க. எனக்கு நமக்கு கல்வி நிதி வர்றதா முக்கியம்னு ம். தோணுச்சு. கையெழுத்து போட்டுட்டேங்க பேசுவாங்க. அப்படிம்பாரு. கண்டிப்பா பேசுவாங்க. பேசுவாங்க. இப்ப இந்த மேகதாது பிரச்சனையில புதுசா ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு. என்ன மாதிரியான பதில் வரும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? எது யாருங்க ஒரு கூட்டம் முடிச்சுட்டு வெளிய வரவங்க கிட்ட ஒரு பதிலே வாங்க முடியலங்க. யாரு 2 அமைச்சர் அந்த கட்சியில இருக்கிற அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரே பதில் தான் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா தலைவர் எங்க என்ன தலைவர் முடிவு எல்லாத்தையும் எடுக்கிறாரோ, பார்த்துப்பாரு. ஆனா தலைவர் வாய் திறந்து பேசவே மாட்டாரு. மேகதாது பிரச்சனை ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அதுல ஏன் ஒரு பிரஸ் மீட் வச்சு இதுதான் எங்களோட நிலைப்பாடுன்னு பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன பயம்? சமீபத்துல ஒரு பிரஸ் மீட் அப்படின்னு ஓடுனாரு பாத்தீங்களா நீங்க? செங்கோட்டையன் தோலை ஆ. புடிச்சிட்டு தோளோடு தோள் கொடுத்த செங்கோட்டையன்னு போடலாம். அந்த அளவுக்கு ஓடுறாரு புடிச்சிட்டு. மிஞ்சி மிஞ்சி போனா என்ன கேள்வி கேட்டு போறாங்க? என்ன நடவடிக்கை நீங்க எடுத்தீங்க? எடுக்கீங்க. அந்த குடும்பத்துக்கு எது மாதிரி ஆறுதல் கொடுத்தீங்க? இந்த கொஸ்டினுக்கு நீங்க இல்ல நம்மள மாதிரி சாதாரண சாமானிய மக்களே பதில் சொல்லுவாங்க. என்ன இதுக்கு எதுக்கு தெரிச்சு என்ன ஓடணும்? நடவடிக்கை எடுத்தோம்னா கைது பண்ணியிருக்கோம். இனிமே இந்த மாதிரி இப்படின்னு தைரியமா பேசலாம். 2 நாள் கழிச்சு தான் நான் ட்வீட் போட்டேன்னு உங்களால பேச முடியுமா பிரஸ் முன்னால? ஓகே, ஓகே. அதனால ஓடுகிறார். ஆனா அவர் தைரியமா பேசலாம். அதான் நம்ம செய்தி இங்கிலீஷ் பழைய தலைமுறையெல்லாம் இருக்காங்களே. என்ன பேசினாலும் ஸ்டைலாக மைக் முன் நின்ற விஜய், ஸ்டைலாக கண்ணாடி போட்டுக்கொண்டு இல்ல இப்படி பேட்டி இந்த கொடுத்த பிரஸ் விஜய். மீட் அப்ப ஓடுறது கூட எப்படி மாத்துவாங்கன்னா, பத்திரிகையாளர்கள் தொந்தரவால் அவதிப்பட்ட விஜய் அவர்கள் அது மாதிரி கூட அவங்க போட வாய்ப்பு இருக்கு. நீங்களும் பத்திரிக்கை தாங்கய்யா. இன்னொரு ஐ திங்க் அருண்ராஜ் ஐஆர்எஸ் நினைக்கிறேன். விஜய் ஏன் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டாருன்னு கேட்டதுக்கு, உண்மையான பத்திரிகையாளர்களை அவர் சந்திக்க வேண்டிய நேரம் சந்திப்பாரு. ம். அப்ப நம்ம ரெட் பிக்ஸ் எல்லாருமே போய் அவரே ஒத்துக்கிறார். இதெல்லாம் உண்மையான பத்திரிகை கிடையாது. உங்களோட செய்தி தமிழ், உங்களோட பழைய தலைமுறை, ஆமா. உங்களோட இந்தி டிவி ம். அதெல்லாம் உங்களுக்கு இதுதானே பண்றாங்க, சேவை ஏன் தானே கொடுக்க பண்றாங்க. மாட்டீங்க பிரஸ் மீட்? இந்த பிரஸ் மீட்டப்ன்றதை தாண்டி முக்கியமான விஷயங்கள் நாங்க ஒண்ணும் உங்க ஃபேன்ஸ் மாதிரி அவர் எப்படா மைக்கு பேசுவார் மாதிரி எதிர்பார்க்கல. ஒரு முக்கியமான பிரச்சனை வருது. நீங்க அதாவது உங்க கீழே செயல்படுற அமைச்சர்களோ, எம்எல்ஏவோ, கவுன்சிலரோ, மாவட்ட செயலரோ இவரு பேசுற வார்த்தையில இங்க அழுத்தமா வந்து பதிவு செய்யப்படாது. நீங்க என்ன பேசுறீங்க, என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னு சொல்லி இது வந்து ஒன்றிய அரசு வரையும் அது ஒழுக்கும். ம். இது வந்து ஒன்றிய அரசு வரையுமே உங்களை குரல்ன்றது ஒழிக்க போகுது ரொம்ப ஆமா. ஸ்ட்ராங்கா. அதனால நீங்க பேசி ஆகணும். இந்த டைம்ல நான் ட்வீட் போடுவேன். ஐயா, கேமரா எடுத்து வந்தா நான் ஓடுவேன்னா, இப்ப ஒன்றிய அரசை எதிர்த்து பேசலாம். ஆனா இப்ப என்னை மேகதாது அணைக்கு அழுத்தம் கொடுக்கறது காங்கிரஸ். நான் எப்படி பேசுறதுங்கன்னா ஒரு குழம்பி போய் இருக்காரு. அதாவது இங்க ஒரு குத்து போட்டி தான் அங்க ம். போயிருக்காங்க. இந்த கட்சியில இருந்து எப்ப வேணா பண்ணுவாங்கன்னு அவருக்கே ஒரு பயம் இருக்கு. ஏன்னா நம்ம எப்படி வாங்கிட்டு வந்தோம் அந்த கட்சியில இருந்து தெரியும், அந்த கூட்டணியில இருந்துன்னு சொல்லி ஆமா. இங்க என்ன வேணா பண்ணிட்டு போற வாய்ப்பு இருக்குன்னு இவருக்கும் தெரியும்ன்ற மாதிரி அமைதியா இருக்காங்க. இது என்ன பண்ணிருக்கணும் இவரு? அவங்க தான் மதிச்சு கேரளா ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்கல்ல, போயிருக்கணும். போகாம வந்ததால இப்ப அவங்க நேரம் பார்த்து அடிக்கிறாங்க. இல்ல மாட்டில் முடிக்கிற தமிழக மக்கள் தானா? ஆமா, ஏன்னா இவர் எப்பவுமே அவருக்கு வர்ற ஆபத்துக்கெல்லாம் அவர் யார சொல்லுவாரு? பொதுவா ஒரு அரசியல் தலைவர்கிட்ட மக்கள் போய் அழுவாங்க, எங்களுக்கு இப்படிலாம் ம். பிரச்சனை இருக்குன்னு. உலகத்திலே முறையா என்ன காப்பாத்துங்க, என்ன அடிக்கிறாங்க, நான் உங்களுக்காக அரசியலுக்கு வந்தேன்னு அழுத தலைவரை எங்கேயாவது ஆமா. பார்த்திருக்கீங்களா? தமிழ்நாடு கண்ட மாபெரும் மனிதர் விஜய் அண்ணா அவர்கள். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ம். நீங்க நான் சொல்றேங்க, கத்தி படத்துல வந்த மாதிரி எங்க அண்ணன் பிரஸ் மீட் கொடுப்பாரு. சுத்தி 4 விவசாயிகளை நிக்க வச்சுட்டு விவசாயிகளுக்காக அண்ணன் பேசுவாரு. ஏங்க, அதெல்லாம் அவனுங்க கொடுக்குற முட்டுங்க. தயவு செஞ்சு அவராவது உட்காந்து இந்த படத்தை பார்க்கணும். அதுல என்ன ஒரு உணர்வு இருக்கு. ஏன்னா அவர் வந்து நிறைய மறந்துருவாரு. ஒரு 2 படமா நடிச்சிருக்காருன்னா மறந்துருவாரு. தயவு செஞ்சு நீங்களே அந்த ஷார்ட்ல உட்காந்து பாருங்க, என்ன பிரச்சனை, நம்ம என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுன்றது உங்களுக்கே ஒரு முருகதாஸ் வந்து கிடைக்கும். நேத்து போய் பார்த்திருந்தாருன்னு நினைக்கிறேன் அண்ணனை. கத்தி படத்தை பத்தி ஏதாவது ஞாபகப்படுத்தி இருப்பாருன்னு ஆமா. நினைக்கிறேன். கண்டிப்பா அண்ணன் தொடர்ந்து பார்ப்பாரு. பார்க்கலாம். ஆனா இது கண்டிப்பா இது வந்து ஒரு இரு மாநிலத்துக்கான பிரச்சனைன்னு சொல்லி முடிச்சிட முடியாது. இது வந்து தமிழர்களுக்கான பிரச்சனை, நம்மளோட உரிமையும் கூட. இதுல விரைந்து எவ்வளவு முக்கியமா செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு தமிழக அரசு செயல்பட்டே ஆகணும். விமர்சனங்களை தாண்டி இது தேவையாக இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக உரிமையை தமிழ் தாய் வாழ்த்திலே நாங்க பார்த்தோம். பொறுத்திருந்து பாக்குறோம்.